Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு ப்ளவுஸ் கட்டிங் தான். பட் இது வந்து இதுக்கு முன்னாடி நான் மேபி போட்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சின்ன சைஸ் பாடிக்கு சின்ன பொண்ணுக்கு நம்ம வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து டைரக்டா பாடியில இருந்து தான் நான் அளவு எடுத்திருக்கேங்க. ஸோ பழைய அளவு ப்ளவுஸ் கிடையாது. ஸோ இது எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் யாருக்காவது தைக்கிறீங்க, சின்ன பொண்ணுங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க தாராளமா வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாடியோட சுற்றளவு வந்துட்டு 25 இன்ச்சு. ஸோ டைரக்டா நான் பாடியில இருந்து அளவு எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். மற்ற அளவுகள்லாம் நான் மார்க் பண்றப்ப உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறோம், உங்களுக்கு ட்ரையல் மாதிரி தான். ஸோ எப்படி வந்து கட் பண்றேன் அப்படின்னு பாருங்க. ஸோ பிளவுஸ் வந்துட்டு நம்ம ரெண்டா மடிச்சு போட்டிருக்கோம். கரப்பகுதி ரெண்டும் தனியாக, அதாவது ஓப்பன் பக்கம் ரெண்டும் ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி, மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சு போட்டிருக்கோம். இது வந்து புதுசா யாராவது கத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்காக சொல்றேன். சரிங்களா? பிளவுஸோட உயரம் வந்துட்டு 13 இன்ச்சு. ஸோ ஆரம்பிச்சுட்டேன், அப்புறம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால அப்படியே நிறுத்திட்டேன். பாருங்க, கீழே வந்துட்டு மடிச்சடிக்கிறதுக்கு இந்த ஸ்கேல வந்துட்டு ஒரு ஸ்கேல் அளவு நான் வந்து கோடு போட்டிருக்கேன். ஸோ 13 இன்ச்சு உயரம். அப்போ தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 14 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு எவ்வளோ ஹைட் இருக்காங்களோ அதை பொறுத்து தான். ஏன்னா பாடியோட சுற்றளவுக்கும் ஹைட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பாடி வந்துட்டு 25 இன்ச்சு சொல்லியிருந்தேன். மொத்த பாடி சுற்றளவு 25. ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்சுக்குவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மொத்த அளவை ரெண்டாக பிரிச்சுக்கணும். அப்போ 12 இன்ச்சு வரும். அதில் 2 இன்ச்சு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும், பின்னாடி பாடி சுற்றளவுக்கு மட்டும்தான். ஸோ 2 இன்ச்சு லைனிங் அப்படிங்கிறதுனால 2 இன்ச்சு, இதே ஃபுல் வயல் அப்படின்னா நம்ம 1.5 இன்ச்சு தான் ஆட் பண்ணுவோம். ஸோ 2 இன்ச்சு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 14 இன்ச்சு வரும். ஸோ 14 இன்ச்சு தான் நம்மளுக்கு வந்துட்டு பின்பாடி சுற்றளவு. இப்படி தான் எல்லா பாடிக்கும் நீங்கள் பிரிச்சுக்கணும். எந்த சைஸாக இருந்தாலும் இந்த மாதிரி மொத்த அளவு ரெண்டாக பிரித்து அதில் வந்து 2 இன்ச்சு மட்டும்தான் கூட்டிக்கணும். எக்காந்து கொண்டு குண்டா இருக்காங்கன்னு அதிகமாகவும் கூட்டக்கூடாது. இன்னும் இதுவே ஒல்லி தான், இதை விட நீங்கள் கம்மியாகவும் ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? 2 இன்ச்சு அப்படிங்கிறது காமனான அளவு. ஸோ 14 அப்படின்னா அதில் பாதி 7 நம்ம வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்ப பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறது சொல்லிடுறேன். இடுப்பு வந்துட்டு 21 இன்ச்சு. ஸோ இடுப்பையெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே தான் வந்து 4 பிரிச்சுக்கணும். அதில் எதுவுமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதை 4 பிரிக்கிறோம் அப்படின்னா 5.25 வரும். நாங்கள் 20 4 இன்ச்சு வந்துட்டு 4 பிரிச்சா 4 இன்ச்சு. ஸோ அப்போ 5.25 வரும். 5.25 வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சின்ன பொண்ணுன்னு பாருங்க. இவங்களுக்கு நான் நேர் கட்டிங் தாங்க போடுறேன், கிராஸ் கட்டிங் கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்கள் நேர் கட்டிங் தான் போடணும். எக்காரந்து கொண்டு கிராஸ் கட்டிங் போடாதீங்க. இல்லை பிரின்சஸ் கட்டு கூட தைங்க, அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் கிராஸ் கட்டிங் வேண்டாம். ஸோ பின்னாடி இடுப்பு மார்க் பண்ணிட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 1 இன்ச் அப்படிங்கிறது எல்லா பாடிக்கும் அதே அளவு தாங்க. ஸோ அளவுகள் வந்து மார்க் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு கோடு போட்டுடலாம். ஸோ நேர் கட்டிங் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க பாடி ரொம்ப ஒல்லியா இருக்காங்க, செஸ்ட்டும் அந்த மாதிரி ரொம்ப சின்னதாக தானே இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் கிராஸ் கட்டிங் போட்டிங்கன்னா அந்த கப்பு துணியோட அந்த இது வந்து தூக்கிட்டு இருக்கும். நீங்கள் என்ன தான் பர்ஃபெக்டாக அளவு வச்சு தைச்சா கூட கண்டிப்பாக அது வந்து தூக்கிட்டு தான் இருக்கும். அது அசிங்கமாக இருக்கும். நேர் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தூக்காது. இல்லை பிரின்சஸ் கட்டு கூட நீங்கள் தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சின்ன பொண்ணுங்களுக்கு நீங்கள் நேர் கட்டிங் போடுங்க. சின்ன பொண்ணுங்க அப்படிங்கிறத விட சின்ன பாடிக்கு. சரியா? இதே 24 வந்து பெரிய வயசு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த அளவு பாடி இருக்கும். ஸோ இது வந்து பொண்ணுங்களுக்காக சொல்லலை, வயசுக்காக சொல்லலை, உடம்பு பாடி சுற்றளவுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த 25 இன்ச்சு பாடி இப்படியெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் நேர் கட்டிங்கே போடுங்க. பெண் கழுத்து வந்துட்டு 8 இன்ச்சு உயரம். ஸோ 8 தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நம்ம 8.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ லைனிங் அப்படிங்கிறதுனால 4 இன்ச்சு தான் ஆட் பண்ணிப்போம். இதுவே ஃபுல் வாயில்லாம் 1/2 இன்ச்சு. இதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன், தைக்கிறதையும் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் பாருங்க. ஃபுல் வாயில் ப்ளவுஸ்க்கு ஏன் நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சு தையலுக்காக விடுறோம் அப்படிங்கிறத தெளிவாக நான் வந்து தையல் வீடியோவை எடுத்து சொல்லியிருக்கேன். நீங்கள் அது வேணாலும் பார்த்துக்கோங்க. கழுத்தோட அகலம் இவங்களுக்கு 4.5 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஸோ 4 அப்படின்னா அதில் பாதி 2.25. தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம 2 இன்ச்சு தான் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஸோ பாருங்க, ரொம்ப சின்ன சைஸ் பாடி இல்லைங்களா, அதனால 4.5 தான். இதுக்கு கம்மியாலாம் வைக்க வேண்டாம், இதுக்கு அதிகமாக எக்காந்து கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா நெக்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இதுவே நல்ல ஒரு லோ நெக் மாதிரி தான். ஸோ அதனால கண்டிப்பாக இந்த அளவு தான் வைக்கணும். ஷோல்டர் வந்து இவங்களுக்கு நான் 2 தான் வைக்கிறேன். ஸோ 2 தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து மொத்த ஷோல்டர் அகலம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 12.5 இன்ச்சு இருந்துச்சு. ஸோ 12 அது வந்து ஷோல்டர் எல்லாம் நம்ம இதுக்கு கணக்கு எடுத்துக்க மாட்டோம். லோ நெக் வைக்கிறப்பெல்லாம் டேரெக்டாக பாடியிலேருந்து ஷோல்டர் அளவு எல்லாம் நம்ம கணக்கு வச்சுக்க மாட்டோம். ஷோல்டர் வந்து போட் நெக் தைக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு ஷோல்டரோட அளவு தேவைப்படும். இதுக்கெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. பட் இருந்தாலும் நான் எடுத்து அதனால சொல்லிட்டேன். மொத்த ஷோல்டர் வந்து இவங்களுக்கு 12 இன்ச்சு தான் இருந்துச்சு. அதிலே பார்த்துக்குவாங்க அந்த பாப்பா எவ்வளோ சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்கோல் வந்துட்டு 12.25. ஸோ 6.1 வரும். ஆம்கோலை பொறுத்த வரைக்கும் அப்படியே 2 சரியாக தான் பிரிச்சுக்கணும். பாடியை மட்டும்தாங்க பின்னாடி சைடு 2 இன்ச்சு ஆட் பண்ணணும். அதை தவிர மீதி எதையுமே நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது அளவு. அதை அப்படியே 2 பிரித்து வச்சுக்க வேண்டியதான். ஸோ பாருங்கள், எப்பவும் போல தான் ஷோல்டர் கிட்ட இருந்துட்டு கீழே 13 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு நான் 8.5 இன்ச்சு உயர வைக்கிறேன். இப்போ வந்து ஆம்கோலுக்கு நமக்கு தேவையான மாதிரி மேலே கீழே தேவைப்பட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்டாக நான் மார்க் பண்ணுற மெத்தடு. ஸோ மார்க் பண்ணிட்டு பாருங்கள், இந்த சென்டரில் இருந்துட்டு
நான் 1 இன்ச்சு தான் விடுறேன். ஸோ 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணிக்குவேன். பாடியில் பொறுத்த வரைக்கும் ஆம்கோல் வந்து 4 இன்ச்சு கம்மியாக இருந்தால் போதும். அப்போ 6.1 அப்படின்னா 5.25.1 இருந்தால் போதும். ஸோ சும்மா அப்ராக்சிமேட்டாக செக் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் வளைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்படி பார்த்தா இப்போவே எனக்கு வந்து 6.1 கரெக்டாக இருக்குது. அப்போ வளைக்கிறப்ப இன்னுமே மேபி கொஞ்சம் சேர்த்து தான் வரும். அப்போ கொஞ்சம் உயரத்தை நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வேணுங்கிற மாதிரி கம்மி பண்ணிக்கணுமா அதிகப்படுத்திக்கணுமா அது நம்மளோட விருப்பம். மறுபடியும் இந்த மேலே எங்கே கோடு போட்டோன்னா அங்கேருந்து 1 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஆம்கோலோட அகலம், அதாவது பாடிக்கும் அந்த ஆம்கோல் வரைகிறதுக்கான அந்த அகலம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த 1 இன்ச்சுக்கே வந்துட்டு கொண்டு போக முடியாது. கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு 3/4 இன்ச்சு அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு வளைச்சிக்கணும். அப்படி நீங்கள் வளைக்கிறீங்கன்னா துணி வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, அவங்களுக்குலாம் ரொம்ப சுருக்க தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் மார்க் பண்ணணும். ரொம்ப இந்த பாடியோட அகலம், அதாவது ஆம்கோலோட அகலம் கம்மியாக இருக்கிறப்ப அந்த மாதிரி பண்ணிக்கணும். நான் எப்படி வளைக்கிறேன்னு பாருங்கள். ரொம்ப கிடையாது, ஒரு 3/4 இன்ச்சுக்கு மட்டும் அந்த மாதிரி வளைச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா நான் இங்கே தான் வளைச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் ரீசன், வேறு எதுவும் கிடையாது. பட் எல்லாத்துக்கும் இப்படி பண்ணக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக நான் செக் பண்ணிக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு இப்போ வந்து எக்ஸாக்டாக செக் பண்ணுறேன். எனக்கு 5.25.1 இருக்கணும். அம்மாடி இப்போவும் 6 இன்ச்சு தான் இருக்கிறது பார்த்தீங்களா. முன்னாடி பார்க்குறப்போ அப்படி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து கீழே வளைச்சி மார்க் பண்ணியிருக்கோமா, அதனால் மறுபடியும் அதே மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த 1 இன்ச்சு உயரத்துலேயே வந்து எக்கார்ந்து கொண்டு வளைக்க முடியாது. இப்போ பாருங்கள், அந்த இடத்துலையே தான் வளைக்கிறது வந்து பெரிய வித்தியாசம் வராது. மேலே கோடு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அப்படியே வளைச்சிக்குவேன். இந்த கோட்டை வந்து அழிச்சு விட்றல, இல்லாட்டி குழப்போம். இப்போ மறுபடியும் நான் வந்துட்டு செக் பண்ணிக்கிறேன். எனக்கு 5.25.1 தான் இருக்கணும். மேலே கொடுங்கிறதுனால மேலே தள்ளி செக் பண்ணுறேன். கரெக்டாக 5.25.1 இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சம்டைம் நடக்கும் நம்மளுக்கு. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வராது. சம்டைம் வந்துட்டு நம்ம என்னதான் கம்மி பண்ணி வச்சு பண்ணாலும் திரும்ப அது தேவைப்படும். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் எவ்வளோ கிளாத் வேணுமோ அதை விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதை அழிச்சு விட்டுட்டேன். ஸோ வெட்டுறப்ப எனக்கு ஈஸியாக இருக்கும். கீழே இருக்கிற கோடு இல்லை மேலே இருக்கிற கோடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும். ஓகே, எல்லாமே வந்து மார்க் பண்ணிவிட்டேன். நெக்குக்கு வந்து சிம்பிளாக பேட்டர்ன் வைக்கணும், அதனால நெக்கு ஷேப்பெல்லாம் நான் எதுவுமே எடுக்கலை. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும். எப்படி சொல்கிறது, சின்ன பொண்ணுங்களுக்கு அப்படின்னா எப்படி வந்துட்டு அளவுகள் வந்து வைக்கணும், கழுத்தோட அகலெல்லாம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் மெயினாக வந்துட்டு நேர் கட்டிங் ஏன் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து சின்ன பொண்ணுங்களுக்குன்னு இல்லை, நேர் கட்டிங் பொறுத்த வரைக்கும் பாடி சைஸ் சின்னதாக இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் மெயினாக வந்துட்டு நேர் கட்டிங் போடணும். ஓகே பாருங்கள், நம்ம வந்து கரெக்டாக மேலாவே வெட்டிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். பாடி சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறோம். வெட்டலை, அதனால கழுத்துக்கிட்ட ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, அவ்வளோதான் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு கை மார்க் பண்ணலாம். ஆக்சுவலி இது பாருங்க, ரொம்ப பெரிய துணி. அது கட் பண்ணது போக ஏதோ 1 இருந்துச்சு. சரி, அது அப்படியே எடுத்துக்கிட்ட கலரு மேட்சாக இருந்துச்சா, அதனால அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதனால தான் துணி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ கை மார்க் பண்ணுறதுக்கு பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு 4 சரியாகவே மடிச்சுக்கலாம். ஏன்னா ஆம்கோல் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இல்லையா, அதனால சரியாகவே மடிச்சுக்கலாம். கீழே பாருங்க, லைனிங்கையும் துணியும் அட்டாச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டால் போதும். அதுக்கு மேலே கண்டிப்பாக தேவைப்படாது. நீங்கள் வேணும்னா டேப்பு வச்சு மார்க் பண்ணி கூட பண்ணுங்கள். கை நீளம் வந்துட்டு 9.5 இன்ச்சு. ஸோ 9.5 தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்ம 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஆப்போசிட்லேயும் 10 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கச்சை பகுதி கம்மி பண்ணுறது பாருங்கள் 3 இன்ச்சு. ஸோ அந்த 10 இன்ச்சுக்கு எங்கே மார்க் பண்ணீங்களோ அந்த இடத்துல தான் 3 இன்ச்சு டேப்பு வச்சு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். கை சுற்றளவு வந்துட்டு 7.5, மொத்தமே வந்துட்டு 7.5 தான். ஸோ அப்போ 3.75, 3 7, அப்போ 3.75 7.5. எவ்வளோ சின்ன பாப்பா பாருங்களேன். ஸோ சுற்றளவும் நான் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து கோடு போட்டுட்டு ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணிடலாம். ஆம்கோல் எவ்வளவு 6.1. கையில் மார்க் பண்ணுறப்பல அதே 6.1 தான் மார்க் பண்ணணுங்க. கையில எல்லாம் கம்மி பண்ணக்கூடாது. மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த 2 அளவையும் வந்துட்டு கோடு போட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ விட்டுக்கோங்க. நான் 2 இன்ச்சுக்கு பக்கம் விடுறேன். தைச்சு அதெல்லாம் சரி பண்ணி வெட்டி ஓவர்லாக் போடுறப்போ 1.25 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போ கை வளைக்கிறதுக்கு பாருங்க, இது ரொம்ப சின்ன கை தான், பாடியும் ரொம்ப சின்ன பாடி தான். இவங்களுக்கு பாருங்க, நான் 1.25 இன்ச்சு தான் இங்கிருந்து வைக்கிறேன், 2 இன்ச்சு கிடையாது. சரிங்களா. இந்த மாதிரி பாடிக்கு நீங்கள் சென்டர்ல இருந்து 1.25 வச்சாவே போதும், 2 வைக்காதீங்க. இப்போ இது வந்து வளைச்சுக்கிறோம். இது பாருங்க, காமெடியாக இருக்கும் பாருங்களேன், எப்படி இருக்குது பாருங்க ஸ்லீவோட அந்த அமைப்பு. இப்படிதான் இருக்கும். இது வந்து நான் குடைய மாட்டேன், ஏன்னா இந்த இடத்துல பஃப் வைக்கணும், அதனால நான் குடையல. நீங்க வந்து குடைஞ்சுக்கோங்க எப்பயும் போல. அப்புறம் இது வந்து பஃப்ங்கிறதுனால ஓகே, நான் அப்படியே வெட்டிக்கு போறேன். இதுவே நார்மல் ஸ்லீவ் அப்படின்னா அந்த ஷேப்புக்காக ஒரு இடத்துல செக் பண்ண சொல்லியிருக்கேன். அது பாருங்க 6 கிட்ட நான் அளவு எடுத்திருக்கேன். 6னா இங்கே 6.5 கிட்ட நம்ம செக் பண்ணணும். தையலுக்காக அரைஞ்சு துணி இருக்கும். அந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதே 7.5 இன்ச்சு தான். ஸோ 7.5 அப்படின்னா 3.25. நான் எப்போ சொல்லியிருக்கேன், ஒரு புள்ளி வந்து சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்துட்டு 4 இன்ச்சுக்கே வைக்கிறேன், 8ஆவே வைக்கிறேன். பாருங்க 8க்கு வச்சாலே எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கிறேன். ஏன்னா பஃப்னா கூட ரொம்ப இங்கே துணி உண்டுனா இருக்கிறப்ப கை வந்து ரொம்ப தொலைன்னு இருக்கும். அப்போ பஃப் இன்னுமே ரொம்ப தூக்கிட்டு இருக்கும். புள்ள துளுன்னு இருக்கிறதுனால பஃப் ரொம்ப தூக்கிச்சினால அசிங்கமாக தெரியும். அதனால நான் கொஞ்சமாக வந்துட்டு ஷேப் எடுத்துக்கிறேன். நான் இது எப்போவாதான் எடுப்பேங்க, எல்லாத்துக்கும் எடுக்க மாட்டேன். அதனால் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். பஃபெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் ஷேப்பே எடுக்க தேவையில்லை. மைல்டாக தான் இருக்குதுன்னா ஷேப் எடுக்க வேண்டாம், விட்டுருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் மார்க் பண்ணியாச்சுங்க. இது வந்துட்டு வெட்டிடலாம்.
வெட்டி முடிச்சிட்டேன். கீழே பாருங்கள் அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிட்டேன். பாடி சரி ஆம்கோல் சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத்து, அப்புறம் சென்டரில் வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். இந்த நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஷேப்புக்கு வந்துட்டு ஓட்டை போட்டுடலாம். இது வந்து உங்கள் விருப்பம் தான். இல்லை எனக்கு நல்லா வந்து பஃப் நல்லா தூக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷேப் எடுக்க வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஓகே, இது ஓட்டை போட்டுட்டு அப்படியே விட வேண்டாம். இதை வந்து உள்ளேயே ஒரு இடத்துல மார்க் தெரிகிற மாதிரி பண்ணுங்கள். இல்லாட்டினா பாருங்கள் இது டார்க் கலரு, அப்புறம் தைக்கிறப்ப சம்டைம் வந்துட்டு ஓட்டை மறைஞ்சு போயிடும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு டாட் இது பண்ணிக்கோங்க ஓட்டை மேலே. ஓகே பாருங்கள், கையை வந்துட்டு நான் வெட்டிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு சொன்னேன் இது வந்து பஃப் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்துட்டு குடஞ்சி எடுக்கல. நீங்கள் நார்மல் ஸ்லீவ் அப்படின்னா எப்பயும் போல் குடஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கையும் வெட்டியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட். இது வந்து தாவணி பாவாடைக்காக தைக்கிறது. ஸோ அதனால் நார்மல் ஸ்லீவ் தான். ஃப்ரண்ட் பாருங்கள் நேர் கட்டிங். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பேக் சைடு வெட்டியிருப்போம்ல, இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. அந்த வாலாட்டு இருக்கிறது மேலே போயிடணும். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இங்கே பீஸ் வந்து சமமாக உண்டுனா இருக்குது. இது பெரிய பீஸு, அதனால் இவ்வளோ உண்டுனா இருக்குது. நார்மல் பீஸில் எல்லாம் இவ்வளோ வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் எப்பவும் போல தான் பேக் துணி எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ரண்ட் மேலே போட்டுக்க வேண்டியதான். எனக்கு வந்து முன்னாடி கொஞ்சம் கிராஸாக இருக்குது துணி, அதுக்கு தகுந்த மாதிரி நகர்த்தி போட்டுக்கிறேன். பாருங்கள் பேக் கிளாத் வந்து போட்டாச்சு. இப்போ எப்பயும் போல் எல்லா அளவுகளையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிடலாம். நீங்கள் இங்கே வைக்கிறதுக்கு முன்னாடி சைடில் கொஞ்சம் கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ தூரம் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா, அதுக்கு கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எல்லா அளவுகளும் மார்க் பண்ணிட்டேன். பேக் சைடு கிளாத் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை மார்க் பண்ணணும்ல, இங்கே வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். அப்புறம் கழுத்தோட அகலம் எவ்வளோ சொன்னேன், 2 இன்ச்சு. ஸோ 2 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் முன்னாடி கொக்கி வீகிட்ட கம்மி பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அது எப்பயும் போல தான் 1/2 இன்ச்சுக்கு. முன்கழுத்து ஒயரை வந்துட்டு 5 இன்ச்சு. ஆக்சுவலாக நான் அதை எடுத்தப்போ 4 தான் எழுதியிருக்கேன். இது அளவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் இருக்கும். சின்ன பாப்பா அதை ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அளவு கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேறு ஊருக்காரங்க, இங்கே அவங்க ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க நம்மகிட்ட தான் எப்போ தைப்பாங்களா, அதனால் இங்கே நல்லா இருக்கும் நல்லா தைப்பாங்கன்ட்டு அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால் அளவு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்கும். அந்த பாப்பா இந்த 6 மாதத்தில் மேபி கொஞ்சம் பெருசு, இப்போ பெரிய பொண்ணு ஆயிடுச்சு. பெருசாக ஆயிருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் தெரியாது. இருந்தாலும் நம்ம தைக்கிறது அப்படியே வந்து தைச்சு கொடுப்போம் சரிங்களா. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணேன்னா 4 ரொம்ப மேலே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் 5 வச்சிருக்கேன். ஏன்னா தாவணி தான், ஒன்றும் பிரச்சனை. லெகங்காவாக இருந்தால் கூட ஓகே, தாவணி தானே நம்ம மேலே கவர் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோலாம் இறங்காது கண்டிப்பாக. அதனால் நான் 5 வச்சிருக்கேன். உங்கள் பாடிக்கு, அதாவது நீங்கள் யாருக்கு தைக்கிறீங்களோ அந்த கஸ்டமரோட பாடிக்கு எவ்வளோ ஹைட்டு நெக் வச்சா கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க. பாருங்கள் 5 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து நான் 5.25 இன்ச்சு இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். முன்னுயரம் பார்த்திங்க அப்படின்னா 12 இன்ச்சு. ஸோ மேலே ஷோல்டரில் இருந்துட்டு 12 இன்ச்சு வச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ரொம்ப செஸ்ட் ஒன்றும் அவ்வளோ இதாக இல்லை, அதனால நான் இவ்வளோ கம்மியாக வைக்கிறேன். பட்டி கொஞ்சம் பெருசாக தான் தெரியும், ஏன்னா பின்னாடி ஒயர் ஓரளவுக்கு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் பட்டி கொஞ்சம் பெருசாக தான் வரும். இப்போ 12 இன்ச்சுக்கு எங்கே கோடு போட்டோமோ அந்த இடத்துல வந்துட்டு கோடு போட்டுக்கலாம் மார்க் பண்ண இடத்துல. ஸோ இந்த கோடு நம்மளுக்கு இல்லை. அப்புறம் சைடில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப பெருசாக தேவையில்லை, சின்ன பொண்ணு தான், அதனால் நமக்கு பெருசாக தேவையில்லை, ஓரளவுக்கு மட்டும் விட்டிங்கன்னா போதும். இப்போ கழுத்தும் பாருங்கள், என்னதான் சின்ன பாப்பாவாக இருந்தால் கூட கீழே கழுத்தோட ரவுண்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும், ரொம்ப மூடின மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நான் வந்து கொஞ்சமாக வந்து பெருசு பண்ணிக்கிறேன். யாராக இருந்தாலும் கீழே வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தால் ஒரு மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாப்பாவுக்கு ரொம்ப டீப்பாக எடுக்காமல் ஓரளவுக்கு மைல்டாக மட்டும் டீப் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டு வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு வெட்டிடலாம். முன்னாடி ஒயரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக வைங்க, ஏன்னா அது இழுத்து கொடுக்காது இல்லையா. கிராஸ் கட்டிங் அப்படின்னா இழுத்து கொடுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேர் கட்டிங் அப்படிங்கிறனால இழுத்து கொடுக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்துட்டு வைங்க. ஓகே, இப்போ பாருங்கள் வெட்டியாச்சு. இப்போ வந்து கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்ணிடலாம். பாருங்கள் எப்பவும் போல தான் சென்டரை வந்துட்டு ப்ளவுஸ் வந்து சென்டராக பிடிச்சிக்கணும், ஷோல்டர் சென்டராக வச்சுட்டு கீழே வந்துட்டு சென்டராக வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இடத்துல கீறி விட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சென்டர் பாயிண்ட்டு. இப்போ பட்டி பாருங்கள், இவங்களுக்கு நான் 1.5 இன்ச்சு தான் ஒயரை வைக்கிறேன், 2 இன்ச்சு வைக்கலை. ஸோ ஃப்ரண்ட்லேயும் 1.5 தான், சைட்லேயும் வந்துட்டு 1.5 தான். நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு அளவுகள் வந்து வச்சுருக்கேன். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செஸ்ட் அந்த மாதிரி இருக்குது, அதனால் நான் இந்த மாதிரி 12 இன்ச்சு தான் ஒயரை வைக்கிறேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் செஸ்ட் நல்லா இருக்குது, கொஞ்சம் எப்படி சொல்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதை வந்து 13 கூட வச்சுக்கோங்க. 13 வச்சுட்டு கூட பட்டியை நீங்கள் வந்துட்டு 2 இன்ச்சு கூட ஒயர் வைக்கலாம் தாராளமாக. பட் இவங்களுக்கு அப்படி இதை 13 வைக்கிறப்போ இந்த இடத்துல ரொம்ப இறங்கி இருக்குமா, அதனால் அது அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. அதனால தான் நான் வந்துட்டு 12 இன்ச்சு வச்சுட்டு பட்டியோட உயரத்தை மட்டும் நான் குறைச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு பட்டிக்கு வந்துட்டு ஒயர் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை கோடு போட்டுட்டு வெட்டிடலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா எடுக்கிறப்பவே இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். மறுபடியும் எழுதிக்கலான்னு விட்டிங்கன்னா இதெல்லாம் தெரியாது, பாடி எப்படி இருக்குன்னு நமக்கு பாரு. நாளே எடுத்து 6 மாதம் ஆச்சு. அப்புறம் இப்போ கேட்டால் எனக்கு அந்த பாப்பா யாருன்னே படையாலும் தெரியல. நான் அதெல்லாம் பட்டியெல்லாம் எவ்வளோ வைக்கணுங்கிறது முதற்கொண்டு எழுதி தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ வந்துட்டு இதை வெட்டிடுறேன். நான் வேலை செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ
தேவையோ அது எல்லாத்தையும் நானாக யோசிச்சு பண்ணிக்குவேன். ஓகே, அவ்வளோதான். ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. 25 இன்ச் பாடிக்கு எப்படி வந்துட்டு ப்ளவுஸோட அளவுகள் எப்படி வைக்கணும், ஸோ நேர் கட்டிங் எதனால் போடுறோம், அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இது ப்ளவுஸில் போட்டு வெட்டிடலாம். இதில் சாரியில் பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு சாரி தான் அது. சாரியில் வந்து ப்ளவுஸில் அவங்க வெட்டிட்டாங்க. இது வந்து முந்தி போர்ஷன் தான், பரவாயில்ல, ஓரளவுக்கு முந்தி பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதில் தான் வந்துட்டு இப்போது தைக்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், டிசைன் வந்துட்டு இப்படி மேலே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கிளாத் போட்டுக்கணும். இதில் நான் வந்து ஹாஃப் பஃப் வைக்க போகிறேன். அதாவது பாதிக்கு வந்து பஃப்பும் பாதிக்கு வந்துட்டு பார்டரும் வர மாதிரி. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக டிசைன் இருக்குது. ஹெவியான டிசைனில் சுற்றி பார்டரும் கொடுத்துருக்காங்க. பட் அந்த பார்டரோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. 3.5 இன்ச்சுக்கு தான் இருக்குது. 3 அப்படின்னா கை வந்து 9.5, அப்போ 6 இன்ச்சுக்கு வரும். ஓகே, இது கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து இப்போ 3.5 இன்ச்சுக்கு பார்டருக்கு தைச்சு எனக்கு கரெக்டாக 3.5 இன்ச்சு வருதா. அப்போ இந்த பார்டர் மட்டும் நான் தனியாக வெட்டி எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து கைக்கு வந்துடும். மீதி இருக்கிறதுக்கு 6 இன்ச்சுக்கு வந்துட்டு ஆஹா பாருங்கள், சாரீலேருந்து கன்வெர்ட் பண்ணுறப்போ அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், லெகங்கா, கவுனு, எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலுமே எவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்கிறோம் பாருங்களேன். இப்போ ஆக்சுவலாக இது வந்து ப்ளவுஸ் பீஸ் கிடையாது, இல்லை பல்லு போர்ஷன் தானே. இதில் அங்கங்கே பார்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் பார்டர் இருக்குது, ஒரு பக்கம் இல்லை, ஒரே குழப்பமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபுல்லாக வந்து பார்டர் இருக்குது. ஆனால் டிசைன் வந்து இது இப்படி போகுது. சரியா, அப்போ என்ன பண்ணோன்னா, நான் பார்டர் மட்டும் தனியாக வெட்டிக்கிறேன். எனக்கு வந்து அந்த பஃபுக்கு வந்துட்டு அப்போ 3.5 இன்ச்சுக்கு போக மீதி இருக்கிறது வந்துட்டு எனக்கு பஃப் 9.5 இன்ச்சு கையே. நான் வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே எழுதிக்குவேன் 9.5 இன்ச்சா, அதில் -3 அப்படின்னா பார்டர் வந்துட்டு 3 வரும்னு அர்த்தம். மீதி 6 இன்ச்சு வந்துட்டு பஃப் வந்துரும்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பார்டரை வெட்டிட்டு மறுபடியும் துணியை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பார்டர் வெட்டுறப்ப மறக்காமல் ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டு வெட்டிக்கணும். ஏன்னா ஒட்டு அதை ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் 1/2 இன்ச்சுக்கு விடணும். நான் வந்து கொஞ்சம் சேர்த்தியே விட்டுக்கிறேன். ஓகே, இதுதான் வந்துட்டு கைக்கு. மீதி வந்து பஃப் வரும், அது வந்து சாரீ கிளாத்தில் வைப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பார்த்து, சப்போஸ் துணி பத்தலை, இப்போ பெரிய பாடியாக இருந்தாலும் இது ரொம்ப சிரமம் தெரியுமா. அப்புறம் சும்மா துணி கொடுத்துட்டு என்ன இதில் போய் பெரிய வேலையா அப்படிம்பாங்க. அப்புறம் இது வேலையை பார்த்தா தானே தெரியும். இப்போ பாருங்கள், திரும்ப வந்துட்டு துணியை வந்து மாற்றி போடணும். அந்த டிசைன் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி போட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம எப்போ போல் வச்சு வெட்டிக்கலாம். இதெல்லாம் நம்ம எதுவும் டிசைனில் பார்க்குற அளவுக்கு எல்லாமே நல்ல ஹெவியான டிசைனாக தான் இருக்குது. அதனால இது நம்ம அப்படியே வந்துட்டு போட்டுக்க வேண்டியது. ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறோம், நேர் கட்டிங். அதனால் இப்படி வச்சு இப்படி போட்டுக்கலாம். அந்த மெட்டீரியல் வந்துட்டு மேபி எதுக்காவது யூஸ் ஆகலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வெட்டிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் வந்துட்டு கட் பண்ணியாச்சு. சப்போஸ் ஃபுல்லாக ஸ்லீவ் இதிலே வைக்கணுன்னாலும் வந்திருக்கும். துணி இருக்குது தா, இவ்வளோ பெருசு இருக்குது. ஏன்னா பல்லு போர்ஷன் பெருசாக தான் கொடுத்துருந்தாங்க, அதனால் இவ்வளோ இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ எல்லாமே வந்து ப்ளவுஸே மேலே வச்சு வெட்டிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிசைன் இருந்தது அப்படின்னா அது எப்படி வெட்டணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு வெட்டிக்கோங்க. அவ்வளோதான், இது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்க, கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸுக்கு வந்துட்டு நம்ம எப்படி அளவுகள் வச்சிருக்கோம், இதில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.